குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். காத்தால கொஞ்சம் வேலைக்கு நான் வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக கேபேஜ் பொரியல் பண்ணிட்டு சாம்பார், சாப்பாடு, வாழைக்காய் ஃப்ரை மசாலா போட்டு வச்சுட்டு என்னோடய சின்ன ஷாப்பிங் நான் ஓடி வந்துட்டேன். வீட்டுக்கு தேவையான ஈஸ்டர் கொஞ்சோண்டு பொருளுங்க வேணுமாயிடுச்சு. கர்டன் ஸ்க்ரீன் எல்லாம். அதே சமயத்தில் இந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் நான் 10 லிட்டர் வாங்கியிருந்தேன். உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி என்கிட்ட 5 லிட்டர் 7 லிட்டர் இருக்குது. அதனால் ஒரு 10 லிட்டர்ஸ் வாங்கலாம். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஈஸ்டருக்கு மட்டன் பிரியாணி பண்ணலாம், இல்லை சிக்கன் பிரியாணி ஒரே வாட்டி நம்மளுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் சொல்கிறீங்கன்னா, ஃபினிஷிங் ரொம்ப நல்லா கிளியராக, எங்கேயுமே ஒரு டேமேஜுன்னு சொல்ல முடியாது. அதனால் டைரெக்டாக போயிட்டு நான் வாங்கின்னு வந்துட்டேன். அப்படியே எங்கள் சிவாஜி நகர் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ஒரு தெரிஞ்ச பிளேஸ் அது ஒண்டி தான். பட் இது வந்துட்டு நம்ம பிஜன் கம்பெனிலே தான் நம்ம வாங்கினோம். எல்லாம் கார்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி அதில் எழுதி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுக்கு கொடுக்கும்போதும் இவ்வளோ வருஷன்ட்டு வாரண்டின்னு கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா ஒழிக்குதுங்க. அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணி நம்ம அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக குக்கர்ஸ் நம்மளுக்கு பல வருஷம் வரும். இந்த சேனல் என்ன ஒரு ரெட் டேப் நான் ஒன்று புக் பண்ணேன், எங்கள் பையன் தான் புக் பண்ணியிருந்தான். இது ரொம்ப ஆஃபர் போட்டிருந்தாங்க. சில்பரு 3000 கிட்ட வருது இந்த ஷாண்டலு. ஆனால் எங்கள் பையன் மிட் நைட்டில் புக் பண்ணார். 530 சேஞ்ச் தான். ஆனால் 3000 இந்த ரெட் டைப் சில்பரு ஷாண்டலு நம்மளுக்கு 530 ருபீஸ்க்கு அந்த ஷாண்டல் நம்மளுக்கு அவருக்கு வாங்கிக்கினார். அதுக்கப்புறம் எங்கள் பையன் ரூமுக்கு இந்த கர்டன்ஸ் வாங்கினேன். ஆல்ரெடி இப்போ இருக்கிற கர்டன்ஸ் எல்லாம் அவுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். ஆனாலும் நிறைய கர்டன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு, அவ்வளோ தூரம் போனோமே பையன் ரூமுக்கு கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா பையன் ரூம் இருக்குதுன்னு, அதை கொஞ்சம் க்ளீனாக காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு புது கர்டன் நான் எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு கர்டன் நான் வாங்குவேன். 4 வாங்கின்னு வந்துக்கிறோங்க. 2 ஜன்னலுக்கு, 2 பாத்ரூமுக்கு ஒன்று, ஃப்ரண்ட்டு டோருக்கு ஒன்று வாங்கினேன். இது 2 மேட்டுங்க, ரெட் கலர் 2, பிளாக் 2, ப்ளூ 2, இதில் 2 மேட் இருக்குங்க. இது 2 மேட்டை 150ங்க. டிமார்ட் ரேட்டை விட கொஞ்சம் பரவாயில்லன்றதுக்காக நான் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாஷபிள், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு அடித்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாஷிங் மிஷினில் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட ஆல்ரெடி மேட்டர்ஸ் இருக்குங்க. பட் இது ரெகுலர் யூஸ்க்கு, ஏன்னா ஜோய்மா கொஸ்டமே இவ்வளோ மேட் நான் வாங்கினோங்க. ஏன்னா அங்கங்கே அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் வெளியே கூட்டு போய் பழக்கம் பண்ணிட்டேன். இது பெட் கவருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற விஷயமே நான் பெட்ரூமில் தான், பெட்டு மேலே வச்சு தான் உங்களுக்கு காமிச்சுன்னுக்கிறேன். ஏன்னா காட்டன் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால காட்டன் பெட் கவர் வாங்கின்னு வரத்தான் போயிருந்தேன். இது 2 எங்கள் பசங்க ரூமுக்கு, என்னோடய ரூமுக்கு அதே மாதிரி அதே கலரில் ட்ரிபிள் காட்டு பெட் கவர் வாங்கினேன். இதுக்கும் எங்கள் பையனுக்கு, அது எங்கள் பொண்ணுக்குங்க. இது டபுள் காட். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. காட்டன்னு நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுதுங்க, துணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அவங்க 2 பேர் கொண்டு ஒன்று வாங்கின்னு வந்துட்டேன். இது நான் காட்டுறேன் இல்லைங்களா இப்போ உங்களுக்கு பெட் கவரு, அதை உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். இந்த பெட் கவர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுவும் காட்டன் தான். ஆனால் இது ட்ரிபிள் காட், ரொம்ப பெரிய பெட் கவர். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, அதை ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா பில்லோ கவர் கூட நல்லா டபுள் ஸ்டிச்சிங் தான் போட்டு இருந்துச்சு. இந்த பெட் கவருக்கு ஃபுல்லாக சுற்றியும் நல்லா ஸ்டிச்சிங் பண்ணி தான் இருந்துச்சு. நான் ரெடியாக இருந்துச்சு. நான் எதாவது மிஷினில் அடிக்க வேண்டியதே கிடையாது. அது சைடில் கூட நல்லா ஸ்டிச் பண்ணி தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த குக்கரு, இந்த 6 மேட்டு, இந்த செப்பல் எங்கள் பையன் வாங்கினது, பெட் கவரு, ஸ்க்ரீன், இவ்வளோ தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் என்னுடைய பெட் கவர் எனக்கு பெட்டுக்கு போடணும் இல்லைங்களா, அதனால அது மேலே இருக்கிற பொருளுங்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு பெட்டுக்கு நான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சொல்லி தான் வாங்கின்னு வந்தோம், ட்ரிபிள் காட்டுன்னு சொல்லிவிட்டு. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. என்னுடைய பெட்டு பெரிய பெட்டுங்க. ஆனாலும் என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா,
என்னத்தான் பெட்டு ஆடம்பரமாக போட்டிருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக தான் போட்டிருக்கிறது. நாங்கள் இது மேலே தூங்குறதே கிடையாதுங்க. நாங்கள் எப்போவுமே கீழே தான் நாங்கள் படுக்குவோம். பாய் போட்டு தலகாணி போட்டு கீழே தான் படுக்குவோம். ஆனாலும் பசங்க வந்து உட்காருவாங்க, இல்லை படிக்குவாங்க, எழுதுவாங்க. அவங்க இந்த ரூம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் என்னோடய பெட்டு. பசங்களுக்கும் அதே மாதிரி தாங்க. மேலே மேலே கூட உங்களுக்கு நான் காட்டுற வீடியோவில் நீங்கள் பாருங்க. அவங்களுக்கு கூட அவங்க பெட்ரூம் கூட சேஞ்ச் பண்ணணும். எனக்கு என்ன இந்த ரூம் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க வீடு கட்டும்போது. எல்லா நகையும் நட்டு விற்று தான் நம்ம வீடு கட்டணும். ஓரளவுக்கு மேலேயும் நம்ம கிளியராக பண்ணிடலான்னு தான் இருந்தோம். கபோர்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலான்ட்டுன்னு. பட்டு காசு ரொம்ப கஷ்டான தொட்டு கீழே மட்டும் நான் ரெடி. ஆனால் கீழே மட்டும் பண்ணுன்றதுனா இல்லைங்கோ, எவ்வளோ முடியுதோ நம்மளால் பரவாயில்லைங்க. நம்ம நிதானமாக செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் எப்போவுமே சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பிளான் பண்ணி தான் நம்ம செய்வோம். அதனால் நம்ம பேசி வச்சுருக்குறோங்க. நம்ம இப்போ கூட பேசியிருக்கிறோம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் மேலே குழந்தைங்களுக்கு கபோர்ட் ட்ராயர் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இங்கே எல்லாமே பண்ணுறதுக்கு கிச்சனு வித் பெட்ரூமில் கபோர்டு ஒர்க் எல்லாம் சேர்த்து 4 lakhs கிட்ட சேஞ்ச் ஆச்சுங்கோ. அதனால் பசங்களுக்கு இல்லைனாலும் 1.5 lakhs ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணின்னுக்குறோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நான் பெட் கவர் க்ளீனாக போட்டுட்டோங்க. எங்கள் பையன் சொல்லிட்டார், பரவாயில்ல மம்மி நிதானமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஃபஸ்ட்டு வீட்டு அங்கே நாங்கள் இருந்த வீட்டில் நாங்கள் வாடகை கட்டின்னு இருந்தோங்க. 9,000 பரவாயில்ல மம்மி நிதானமாக செஞ்சுக்கலாம், இவ்வளோ வாடகை கட்டுறது வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் இம்மீடியட்டாக எல்லாமே செலவு பண்ணி இம்மீடியட்டாக நம்ம வீட்டுக்கு வரணுன்ற ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. இதே மாதிரி எவ்வளோ தான் வாடகை நான்லாம் வாடகை கட்டி ரொம்ப வீட்டிலலாம் இருந்தது கிடையாதுங்க. ஸ்டார்டிங்லேருந்தே நான் லீஸ் வீட்டு தான். ஒரு நாள் கூட ஒரு வாட்டி கூட வாடகை கட்டுனது கிடையாது. வீடு கட்டணுன்றதுக்காக ஒரு 8 months 7 months கிட்ட நான் வீடு வாடகை தாங்க நான் இருந்தேன். பாருங்கள் எங்கள் பெட் கவர் க்ளீனாக போட்டாச்சு. இது எங்கள் பையனுடைய ரூமுங்கோ. நான் ஃபஸ்ட்டு இது வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்படி வந்து பையன் படுக்குவார், அந்த பக்கம் வந்து பொண்ணு படுக்குவாங்க. அவரே கவர் போட்டுக்கினாரு. அவர் ரூம் இப்படி தாங்க கிராண்டாக இருக்கும். இப்போ தான் லைட்டு அவர் எப்போவுமே ஒரு மாதிரி அவர் வீடு ஃபங்க்ஷன் மாதிரியே எப்போவுமே வச்சுக்குவார். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கள் பொண்ணுது. ஆனால் திரும்ப பாருங்க எங்கள் பொண்ணு பெட்டை திருப்பி போட்டுட்டா. இல்லை மம்மி நீ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வா, இல்லை நீ போ, நீ திரும்ப வானா சரி. நான் போய் திரும்ப வீடியோ எடுத்துன்னு வர்றதுக்குள்ளேயோ அந்த பெட்ரூம் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்களே பாருங்களேன். பாருங்கள் அப்படிங்கிற கட்டிலத்துக்கு இப்படி போட்டு. ஏன்னா எங்கள் பையன் கீழே அவர் கூட கீழே தாங்க படுக்கிறது. அவர் பெட் மேலே படுக்கிறது கிடையாது. எங்கள் ஜோயா கூட இருக்கணும் இல்லைங்களா, அதனால் அவர் கீழே பாய் போட்டு தான் படுக்குவார். இப்போ 2 பெட்டும் ஒன்றா பாருங்கள். நான் சொல்லுங்கள் லைட் போட்டுக்கணும். அவரது எப்போவுமே இப்படி தாங்க. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த கலர் லைட் போட்டுக்கணும் அவர் படுத்துக்குவார். அவர் ரூம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், கலர்ச்சியாக இருக்கும். இதுள்ள ரூமில் வந்தாவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம இப்படி தான் நாங்கள் இருந்தோம், நம்ம வீட்டில் இப்படி கட்டி நம்ம இப்படி தானே இருந்தோம், அந்த ஃபீலெல்லாம் வரும். எங்கள் மேல் வீட்டுக்கு நம்ம போனால் அங்கே ஒரு குட்டி மாதாவை வேளாங்கண்ணி மாதாவை அவர் வச்சுக்கிறாரு. இது வந்து ஈவினிங் சாம்பார் இருந்துச்சு. பசங்க டக்குன்னு பசி எடுக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் இட்லி ஊற்றி சாம்பார் எப்படியோ எப்போவுமே ரெடியாக இருந்துச்சுன்னா தோசை சுட்டு கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா இட்லி ஊற்றி கொடுத்துருவாங்க. இட்லி வேக வச்சு சாம்பார் இருந்துச்சு. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க சாப்பிட்டுக்கினாங்க இட்லியும் சாம்பாரும். இட்லி வேக வச்சுடுறாங்க. நைட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சப்பாத்தி ரைஸு. எங்கள் வீட்டுக்காரர் வேண்டாம், அவரே ரைஸ் மட்டும் பண்ணிவிடு, மோர் குழம்பு பண்ணிவிடுன்னு சொன்னார். அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குவீங்க. மோர் குழம்பு வெண்டைக்காய் போட்டு செஞ்சுட்டு மாங்காவை துருவி சட்னி பண்ணேன், ஊறுகாய். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துன்னு தானே வரப்போகிறீங்க, பாருங்கள். இப்போ நான் இட்லி வச்சு குழந்தைக்கு சாம்பார் ஊற்றி எங்கள் பையனுக்கு கொடுத்துட்றாங்க. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம ரெடியாக வச்சு, இந்த 3 பொருளை நைஸாக அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கணும்.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கூடவே வந்து தேவையான அளவு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வெண்டைக்காய் வதக்கியும் போடலாம், நம்ம இப்படியும் செய்யலாம். நம்ம இப்படி கொஞ்சம் செஞ்சோம்னா வெண்டைக்காய் வந்து அந்த க்ரீன் கலராகவே இருக்கும். அதே சமயத்தில் வதங்கிடுங்க பாருங்க, வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் வதங்கியாச்சு, வெங்காயமும் வதங்கியாச்சு. 2 நல்லா வதங்கி வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் 3 நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது போட்டு நல்லா நம்ம கலரி கொடுத்துட்டு நம்ம தயிரை வந்து மிக்சியில் போட்டு அடித்து இதில் ஊற்றி சும்மா ஒரு கொதி அப்படி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு வதக்கி உப்பு போட்டுருக்குறேன். மோரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு டைரெக்டாக இதில் ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டுக்கிறோம். வெங்காயம், வெண்டைக்காய், காஞ்ச மிளகா, மஞ்சத்தூளெல்லாம் லைட்டாங்க பாருங்க. இப்போ நான் அடிச்சு வச்ச மோரை ஊற்றிட்டேன். சும்மா ஒரு கொதி வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாங்காய் பச்சடி, மாங்காய் கொஞ்சமாக ஊர்க்கார் ஸ்டைலில் எங்கள் ஆயா இது செய்வாங்க. அதனால் நல்லா மாங்காவை நல்லா துருவிட்டு இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாமே இதில் நம்ம இப்போ போட போகிறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நம்ம போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம ரெடியாக துருவி வச்சுக்கிறோம் இல்லைங்களா மாங்காவை, இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அந்த மாங்காவை துருவி வச்ச பச்சை மாங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எங்கள் ஆயா எப்போவுமே இமீடியட்டாக எது இருந்தாலும் செஞ்சுருவாங்க. எங்கள் ஆயா இப்போ உயிரோட இல்லை. அவங்க எப்போவே இப்படி செஞ்சு ஆயா துருவிட்டு இதுக்கு மெயின் காம்பினேஷன் வந்துட்டு கூழுக்கு தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, மாங்காய் வீட்டில் இருந்துச்சு. கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், அவ்வளோதாங்க. இது நல்லா வதக்கி எடுத்துட்டா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.